பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஈரானுடைய ஏவுகணைகள் தாக்கியதில் ஜோர்டானில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த அந்த கேம்ப்ல இருந்த அமெரிக்க வீரர்கள் பலியாகி இருக்கிறார்கள். 2 பேர் இறந்ததாக அமெரிக்கா சொல்லி இருக்கிறது. ஆனால் இல்லை, அதிகமானவர்கள் இறந்து விட்டார்கள், இன்னும் மேலதிகமாக காயமடைந்திருக்கிறார்கள் என்று ஈரான் தரப்பில் சொல்லப்படுகிறது. ஏன் இந்த பேட்ரியாட், எத்தனை பேட்ரியாட்டை ஏமாற்றியது ஈரான்? அதே சமயம் தொடர்ந்து ஈரானுடைய பாலங்கள், கட்டமைப்புகள், மின் நிலையங்களை தகர்க்கின்றது. குறிப்பாக தெற்கு பகுதியில் அமெரிக்கா இந்த பந்தர் அப்பாஸ், கார்க் ஐலாண்ட், இதுதான் தெற்கு பகுதியில் சொல்றது. ஈரானுடைய தெற்கு பகுதியில் கடற்கரையோரமாக இவர்கள் தகர்ப்பதற்கும் கிரவுண்ட் இன்வேஷனுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? இதை பற்றி ஈரானுடைய ஜெனரல் ரிசாயி என்ன எச்சரித்திருக்கிறார் என்பதை பற்றியும் பார்ப்போம். அதே சமயம் இஸ்ரேல் மேல் தாக்குதலை நிறுத்தி இருப்பதற்கும் இஸ்ரேல் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதற்கும் இடையே உள்ள சம்பந்தம் என்ன என்பதை பற்றியும் பார்க்கலாம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்களுடைய நண்பர்களிடம் பேச்சுரிமை சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். அதிகமாக ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நேற்று அடித்தது தான் இந்த ஜோர்டான் மேல் அடித்தது. ஜோர்டானில் அமைந்திருக்கின்ற அமெரிக்க ராணுவ தளம், அதாவது குறிப்பாக விமான தளம் F-16, F-15, F-35 உள்ளிட்ட விமானங்கள் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. அங்கே அந்த பகுதியை தான் அவங்க அடிச்சிருக்காங்க. அடிச்சா அதுல அந்த விமானங்கள், சில விமானங்கள் சேதமடைந்திருக்கின்றன. 2-3 மிசைல்கள் அடித்ததில் ஒரு மிசைல் குறிப்பாக அமெரிக்க வீரர்கள் தங்கியிருந்த அந்த ஓய்வெடுக்கின்ற அங்கே அடிச்சிருக்காங்க, ரெசிடென்ஸ் ஏரியாவை. அதில் அடித்ததில் தான் பல வீரர்கள் உயிரிழந்து விட்டார்கள், இன்னும் மேலதிகமாக காயமடைந்திருக்கிறார்கள் என்ற தகவல்கள் வந்திருக்கின்றன. ஆனால் வழக்கம் போல் அமெரிக்கா 2 வீரர்கள் இறந்து விட்டதாக ஒத்துக்கொண்டிருக்கிறது, 4 வீரர்கள் காயமடைந்திருப்பதாக. அதெல்லாம் கிடையாது. இதுல ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம், முக்கியமான விஷயம், இந்த பேட்ரியாட் மிசைல்ஸ் ஏவியும் இந்த ஈரானுடைய பாலிஸ்டிக் மிசைலை கேட்ச் பண்ண முடியல. அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பேட்ரியாட் மிசைலால கேட்ச் பண்ண முடியல. இது இன்டர்செப்டார். இது பேட்ரியாட் மிசைல் இந்த உள்ளே வருகின்ற ஏவுகணைகளை பிடிப்பதற்காக, அழிப்பதற்காக உருவாக்கப்பட்டதான் பேட்ரியாட் என்று நமக்கு எல்லோருக்குமே தெரியும். ஆனால் ஏன் இந்த பேட்ரியாட் செயல்படவில்லை என்றால், நாம ஏற்கனவே சொன்னதுதான், தரம் மேம்படுத்தப்பட்ட பேட்ரியாட் அவங்கக்கிட்ட முடிஞ்சு போச்சு. பழைய மிசைல்ஸை ஏவுறாங்க. பழைய பேட்ரியாட் மிசைல்ஸ் 1991ஆம் ஆண்டு தான், அதாவது 90ஆம் ஆண்டு தான் அந்த பேட்ரியாட் மிசைல் அறிமுகப்படுத்தப்பட்டது ஈராக் வாரில் சதாம் ஹுசேனுக்கு எதிராக. அந்த பேட்ரியாட் மிசைல், அந்த ஸ்டாக்கை வச்சுக்கிட்டு இப்ப அடிச்சா, இது இப்ப உள்ள ஈரானுடைய ஏவுகணை மிக மிக அதிநவீனமான ஏவுகணை, எல்லாத்தையும் ஏமாத்திட்டு போய் அடிச்சிடும். ஆகவே இந்த பழைய ஸ்டாக் வச்சுக்கிட்டு இவங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது கடைசியில் எதில் முடிந்தது என்றால், அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இதில் தான் முடிந்திருக்கிறது. இது ஒன்று. இரண்டாவதாக ஒரு விஷயம் நம்ம பேசியாகணும். அதாவது சவுதி அரேபியாவில் இருக்கின்ற அஃப்ரல்பாதின் மிலிட்ரி சிட்டியை தாக்கி அடிச்சிருக்காங்க. தாக்குனது ஈரான். அஃப்ரல்பாதின் மிலிட்ரி சிட்டி அதை தாக்கி அழிச்சிருக்காங்க. அந்த போட்டோஸ் காட்டியிருக்காங்க. அது பார்க்கையில் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா 1988ஆம் ஆண்டு நான் சவுதியில் இருக்கும் பொழுது, அப்பொழுதுதான் இந்த மிலிட்டரி சிட்டியை பற்றி மிகப்பெரிய பேச்சு நடந்தது. அஃப்ரல்பாதின்ல கிங் ஃபாத் மிலிட்டரி சிட்டியை கட்டிக்கிட்டு இருக்காங்க. பல்லாயிரம் கோடி, பல லட்சம் கோடிக்கு மேல செலவு பண்ணி அங்கே கட்டுறாங்க. அப்படின்னோட நாங்கள்லாம் ரொம்ப வியந்து போனா, ஏன் இந்த மிலிட்டரி சிட்டியை கட்டுறாங்க, இவங்களுக்கு என்ன பிரச்சனை, இவங்களுக்கு என்ன, யார் எதிரின்லாம் நினைச்சேன். ஆனா இப்பொழுதுதான் தெரிகிறது, இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்காக பண்ணது. பல்லாயிரம் கோடி செலவு செய்து கட்டப்பட்டதாக சொல்லப்பட்ட அந்த மிலிட்டரி சிட்டியில வேற யாரையுமே அந்த பக்கமே போறதுக்கு அனுமதி இல்லை. மிக பிரம்மாண்டமாக கட்டுறதாக பேச்சு வந்தது. ஆனா எல்லாம் பித்தலாட்டம். கடைசியா பார்த்தா ஒர்க் ஷாப் மாதிரி தான் இருக்குது. அது நாங்க கட்டிக்கிட்டு இருந்த ஒர்க் ஷாப் மாதிரி தான் அது இருக்குது. டெசர்ட்ல சும்மா அப்படியே இந்த ஹூண்டாய் ஒர்க் ஷாப் மாதிரி கட்டியிருக்காங்க. இதுக்கு பல லட்சம் கோடியா அந்த ஹூண்டாய் ஒர்க் ஷாப் மாதிரி கட்டி அதுல F-16, F-35 கொண்டு நிறுத்தி வச்சிருக்காங்க. எப்படியெல்லாம் பொய் சொல்லி ஏமாத்தி வாங்கி தின்றுருக்காங்க அமெரிக்கன்.
பல லட்சம் கோடியை வாங்கி தின்னுட்டாங்க. ஆனால் அங்கே பார்த்தா ஹுண்டாய் ஒர்க் ஷாப் மாதிரி அதை விட கேவலமாக ஒரு 10 ஒர்க் ஷாப் இருக்கு. இதுக்கா பல லட்சம் கோடி? இதை இந்த அரசர்களை கூட கூட்டி கொண்டு இது காட்டுறத ஃபோட்டோவை காட்டிவிட்டு எதையாவது காட்டி ஏமாற்றி விடுவாங்க. அங்கெல்லாம் போகக்கூடாது, அது இருக்குது இது இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க காட்டுறதே இல்லை, பணத்தை மட்டும் வாங்குறது. கடைசியாக இப்போ ஈரான் அடித்த உடனே தான் தெரியுது இதெல்லாம் சும்மா ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இன்னும் எவ்வளவு பொய் சொல்லி எவ்வளவு வாங்கி தின்றுருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. இது ஒரு புறம் இருக்க, தொடர்ந்து ஈரான் மேல் இவங்க தெற்கு பகுதி ஈரானில் இந்த அமெரிக்க இராணுவ விமானங்களில் இந்த ஆளில்லா விமானங்கள், ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை வச்சு அடிக்கிறாங்க. அடித்து சில பாலங்கள் தகர்ந்திருக்கின்றன. மின் நிலையங்களை அடித்ததாக அமெரிக்கா சொல்லுகிறது. அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. ஈரானில் பவர் கட்லாம் கிடையாது. குடிநீர் இதுகளை எல்லாம் அடிச்சிருக்கதா சொல்கிறாங்க. அங்கே குடிநீரை நீ அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஈரானில் ஆறுகள் ஓடுது, மக்கள் ஆற்றுல தண்ணி அள்ளி குடிச்சிட்டு போயிடுவாங்க. இந்த மினரல் வாட்டர் குடிக்கிறதெல்லாம் நீந்தான் உன் ஆளு தான். இங்கே இருக்கான் பாரு, 50 கேம்ப் இருந்தது, இல்லை 27 தளங்களை அடிச்சு நொறுக்கியாச்சு. மீதி இருக்கிற 23 தளங்களில் தான் உங்கள் ஆளுக்கு மினரல் வாட்டர் வேணும். ஈரானுக்கு அதெல்லாம் தேவையில்லை. இயற்கை வளம் பொருந்திய நாடு. அங்கே ஆறு எங்கே வேணாலும் மிகப்பெரிய ஆறுகள் ஓடுகின்றன. அங்கே தண்ணிக்கு பஞ்சம் இல்லை இவங்க சொல்கிறது. ஆக ஏன் இதையெல்லாம் அடித்து நியூட்ரலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஈரானுடைய தளபதி டாப் ஜெனரல் இவர் தான் ஈரானுடைய உயர் தலைமைக்கு ஆலோசனைகள் சொல்லுபவர். ஜெனரல் லிசாய் நேற்று கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, இது கிரவுண்ட் அஃபென்ஸுக்காக இருக்கலாம். அமெரிக்கா இப்பொழுது வீரியமாக தாக்குதல் நடத்துவது நம்ம மேல இந்த மாதிரி தெற்கு பகுதி, குறிப்பாக பந்தர் அப்பாஸ் இந்த பகுதி, கார்க் ஐலண்ட், இதுகள் எல்லாம் கட்டமைப்புகளை தகர்ப்பது என்பது நமக்கு அவங்க கிரவுண்ட் அஃபென்ஸ் பண்றதுக்காக கப்பல்களில் கொண்டு வந்து ஆள்களை இறக்கி, அல்லது இந்த பஹ்ரைன்ல இருக்கிற தளங்கள்ல இருந்து, குவைட்ல இருக்கிற தளங்கள்ல இருந்து கொண்டு வந்து இறக்குறதுக்காக இருக்கலாம் என்று அவர் எச்சரிக்கை செய்திருக்கிறார். சரிதான். Next 2 or 3 days we will enter a phase of full-scale offensive and destruction. What does that mean? It means we will no longer settle for mere retaliation. No political border will be safe from Iran's offensive. Advisor to Iran's supreme leader and a top figure in the Islamic. ஏன்னா எல்லாவற்றையுமே எதிர்பார்த்து தான் இருக்க வேண்டும் என்பதில் அவர் மிகச் சரியாக எச்சரிக்கை மிக சரியாக சொல்லி இருக்கிறார். கிரவுண்ட் அஃபென்ஸாக இருக்கலாம், எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லி. இவங்க 10-15 பாலத்தை இடிச்சு தள்ளதுனால ஈரான் வீரர்கள் உள்ள வந்து அஃபென்ஸை எதிர்கொள்றதுல பிரச்சனையெல்லாம் இருக்காது. அதெல்லாம் வந்துருவானுங்க, எப்படி வந்துருவானுங்க. ஏற்கனவே வந்து கூட பதுங்கு குழிகளை தோண்டிட்டு இருக்கலாம், பதுங்கி இருக்கலாம். பதுங்கு குழிகள், அதற்கான கட்டமைப்புகள்லாம் இங்கே இருக்கு. ஆகவே இவங்கள மாதிரியா பெரிய மிலிட்ரி சிட்டியை கட்டிவிட்டோம்னு சொல்லி வாங்கி தின்னுக்கிட்டு இருந்தீங்க. அதுல ஒரு இன்சைட் பங்கர் கூட இல்லை, கான்கிரீட் பங்கர்கள் கூட கிடையாது உள்ளுக்க தங்குறதுக்கு. உள்ளுக்க தோண்டி, மணலுக்குள்ள தோண்டி கான்கிரீட் பங்கர்கள், சுரங்க அறைகள் எதுவுமே இந்த அப்ரல்பாதின் மிலிட்ரி சிட்டியில் கிடையாது. சும்மா ஒர்க் ஷாப்பை தான் கட்டி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஈரான் இல்லை. ஈரான் எங்கெங்கே பதுங்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும்ங்கிறதுக்கெல்லாம் அவன் கரெக்டாக இது பண்ணி வச்சிருக்கான். 1500 போட்டுகளுக்கு மேலே இருக்கு. அப்படியே இவர்கள் வந்தாலும் பஹ்ரைன்ல இருந்து, சவுதி அரேபியாவில் இருக்கிற தளங்கள்ல இருந்து, குவைட்ல இருக்கிற தளங்கள்ல இருந்து புறப்பட்டு வந்தாலும் அவங்க கரையேறித்த அந்த நார்மண்டி தரையிறக்கம் மாதிரி கரை ஏறணும். நார்மண்டி தரையிறக்கம் போல கரையில இறங்கி ஏறி வரணும், கரைக்கு மேலே வரணும். சப்ளை லைன் அவனுக்கு இங்கிருந்து தான் வரணும். சப்ளை லைன் எல்லாமே கப்பல்ல இருந்து தான் வரணும். அல்லது இங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூர்ஸுக்கு அந்த பக்கம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற கடற்படை உள்ள நுழையும் போதே அடிச்சிருவான். ஸ்பீட் போட்டில் மிசைல் வச்சு அடிப்பான், ட்ரோன் வச்சு அடிப்பான், நுழையும் போதே அடிப்பான். அதன் பிறகு இங்கே கரை ஏறும்போது கரையிலிருந்து அடிப்பாங்க. இவ்வளவு ஆபத்துகளையும் எதிர்கொண்டுதான் அமெரிக்கா வரும்பொழுது மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படும். மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்துவார்கள். 1000-2000 சோல்ஜர்களை கூட அவர்கள் கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. உள்ள வர விட்டுட்டு என்சர்க்கிள்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் இன்னொரு அடுத்த காணொளியிலே நாம் பார்ப்போம். ஸ்டாலின்கிராட் அஃபென்ஸுக்கும் அப்பொழுது நடந்த இந்த பிளிட்ஸ்கிரைக்
ஸ்டாலின்கிராட் மேல் செய்த பிளிட்ஸ்கிரைக் அஃபென்ஸ், அதை முறியடித்து ரஷ்யா எப்படி ஜெர்மனியை என்சர்க்கிள்மெண்ட் பண்ணியது என்பதை பற்றி ஒப்பிட்டு பார்ப்போம். அது அடுத்த காணொலியில் பார்ப்போம். இப்பொழுது இந்த கிரவுண்ட் அஃபென்ஸை அவர் லிசாய் சொல்லியிருக்காரு, எச்சரித்திருக்கிறார். உண்மைதான், அதை எச்சரிக்கப்பட வேண்டிய விஷயம். அப்படி வந்தால் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அவர் பொதுவெளியில் பேசினாலும் தன்னுடைய டாப் அபிஷியல்ஸுக்கு, அவங்களுக்கு, ஈரானுக்கு அவங்க சொல்லியிருப்பாங்க எந்தெந்த ஆர்டிலரிஸை, இந்த டேங்குகள் எங்கே வைக்கணும், எந்த பக்கம் கொண்டாந்து இப்போவே கொண்டு வந்து வைக்கணும், இந்த இவங்களுடைய கிரவுண்ட் டிஃபென்ஸை எதிர்கொள்வதற்காக என்பதெல்லாம் அவர்கள் பார்ப்பாங்க. இந்த பக்கம், அதன் பிறகு ஈராக் பக்கம். ஈராக் பற்றி பேசும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருகிறது. எர்பில மறுபடி அடிச்சிருக்காங்க. நேற்றைக்கு எர்பில் மேல் சரமாரியாக தாக்குதல் நடத்தியது ஈரான் இல்ல, ஈராக்கில் இருக்கிற ப்ராக்சி ஈரான் தான் அடிச்சிருக்காங்க. ஈரானிஸ் மிசைல் அடிக்கல. ஆகவே இந்த கிரவுண்ட் அஃபென்ஸை எதிர்பார்த்திருக்கிறது, எச்சரிக்கையாகிவிட்டது ஈரான், நீ உள்ளவா அப்படின்னு சொல்லி. அதற்கான தயாரிப்புகளை, ஆயத்தங்களை ஈரான் செய்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அவர் பேசியிருக்கார், வெளிப்படையாக பேசிவிட்டார். அது எல்லா ஊடகங்களையும் வந்துருச்சு. அதே சமயம் இப்படி பேசியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க அதுக்கான எதிர்த்தாக்குதல்கள், உள்ளே வர்ற அமெரிக்க சோல்ஜர்களை எப்படி எதிர்கொள்வது என்பதற்கான செட்டப், அதையெல்லாம் அவங்க நிறுவிடுவாங்க, கொண்டாந்து வச்சிருவாங்க. சும்மா இன்ச்சு பை இன்ச்சாவெல்லாம் அடிச்சு இங்கே காலி பண்ண முடியாது. ஈரான் என்பது மிகப்பெரிய பரந்த நிலப்பரப்பு. நான் முடிச்சுட்டா, ஈரானுடைய கட்டமைப்பு முழுவதும் முடிந்தது, இனி ஈரானால எந்திரிக்க முடியாது சொல்லி வாய் மூடுறதுக்குள்ள திருப்பி அடிக்கிறான். இவன் சொல்லி வாய் மூடுறதுக்குள்ள திருப்பி அடிக்கிறான். ஒரு அமெரிக்க ஊடகங்கள்ல நம்ம சொன்ன கருத்துக்களைத்தான் அவர்கள் சொன்னார்கள். அதாவது அவங்க மொபைல் லான்ச்சர்ஸ் வச்சிருக்காங்க, அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸ் இருக்கு, மலைகளுக்கு உள்ள அவங்க வச்சிருக்காங்க, மலைகளை குடைந்து உள்ள வச்சிருக்காங்க. அடிச்சுட்டு போயிடுறாங்க துல்லியமாக. எந்த இடத்துல ஸ்பாட் பண்ணி எப்படி அடிக்கணும் முன்னாடியே கரெக்டாக இது பண்ணி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி பண்ணுவோம், 1 மணி நேரம் முன்னால் கரெக்டாக கால்குலேஷன் போட்டு இந்த இடத்துல அடிச்சைன்னா இங்கே போய் அடிக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். சொன்ன விட்டா கரெக்டாக ஸ்பாட் அவுட் பண்ணுவோம். அந்த இடத்துல மொபைல் லான்ச்சர் வச்சு அடிச்சுட்டு உள்ளே திருப்பி போயிடும். நீ ஒன்றுமே பண்ண முடியலை. இவங்களால் எதையுமே கட்டமைப்புகளை தகர்க்கவே முடியலை. ஒரு 10-15% கட்டமைப்பை கூட, ஈரானுடைய கட்டமைப்பை தகர்க்க முடியவில்லை. இதுதான் நிலை. கடைசியாக நாம் இந்த இஸ்ரேலிய பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு விட்டது. ஏன்னா அக்டோபர் 27 அங்கே தேர்தல் நடக்குது. அதனால தான் இந்த இஸ்ரேலிய பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது ஈரான் அந்த தாக்குதல்களை நிறுத்தி இருப்பதற்கும் இந்த நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா என்றால் இருக்கிறது என்றுதான் நம்முடைய வியூ ஆஃப் பாயிண்ட்ல நம்ம பார்க்கறது இருக்கலாம். ஏன்னா தொடர்ந்து அடித்து கொண்டிருந்தால், இப்ப நெதன்யாகு இப்பொழுது கட்டளையிட முடியாது. தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு இருந்தா இதையே காரணம் காட்டி மீண்டும் ஒரு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி நெதன்யாகு வார கண்டினியூ பண்ணுவான். அதனாலதான் பொறுமையாக அங்கிருந்து ஏதோ இவங்களுக்கு சரியான தகவல் கிடைச்சிருக்கு ஈரானுக்கு, இவங்க தாக்குதலை நிறுத்திட்டாங்க. நிறுத்தின உடனே இவன் என்ன பண்ணிட்டான், இப்ப டிக்ளேர் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு விட்டது. இப்ப நாடாளுமன்றத்திலிருந்து விரட்டி அடிச்சாங்க நெதன்யாகுவை, ஷாம்பூல்னு சொல்லி கத்தி விரட்டி அடிச்சாங்க. அது ஒரு தனி விஷயம், அது இருக்கட்டும், அதை ஏற்கனவே சொல்லிட்டோம். ஆனால் இப்பொழுது ஈரான் எடுத்திருக்கிற நிலை என்னை பொறுத்தவரையில், இது தொடர்ந்தால், இஸ்ரேலை தாக்காமல் இருந்தால் நெதன்யாகுவுக்கு ஆதரவு குறையும். ஏன்னா அமைதியாக தேர்தல் நடக்க வேண்டும், அதற்கு ஈரான் பொதுமக்களுடைய தேர்தல், அதற்கு நெதன்யாகு மேல் அவங்களுக்கு பிரச்சனை. ஆகவே தேர்தல் நடக்கட்டும் என்று ஈரான் அமைதி காக்கிறதுங்கிற ஒரு எண்ணம் வரும். 2வது, தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு இருந்தா அவன் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி வாருக்கு வருவான். 2. ஆகவே இந்த நெதன்யாகு தோற்கடிக்கப்பட வேண்டும். இந்த சமயத்தில் போர் ஈரான் மேல், இஸ்ரேல் மேல் தாக்குதல் வேண்டாம் என்று முடிவு கட்டி இருக்கலாம். இப்பொழுது நம்முடைய நாடு மாதிரி தான் ஒரு காபந்து சர்க்காராகத்தான் நெதன்யாகு இருக்கலாம். ஆகவே ராணுவத்திற்கு நேற்று டிக்ளேர் பண்ணியாச்சு, இனி ராணுவத்திற்கு தாக்குதல் பண்ண சொல்லி கட்டளையிட முடியாது. அக்டோபர் 27 வரை மிகப்பெரிய கிரவுண்ட் இன்வேஷன் அந்த மாதிரி விஷயங்கள் வந்தாலுடைய தாக்குதல் நடத்த சொல்லி ராணுவத்துக்கு கட்டளையிட முடியாது நெதன்யாகுவால். அவர்கள் சாதாரண ஒரு பராமரிப்பு பிரதமர் தான், காபந்து பிரதமராகத்தான் இருக்கலாம். நம்ம நாட்டினுடைய சிஸ்டம் மாதிரி தான் இங்கே இருக்கும்.
ஆகவே இந்த அக்டோபர் 27 வரை தாக்குதல் நடத்தாது ஈரான் என்றுதான் நாம் என்ன தோன்றுகிறது, அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். இப்பொழுது இந்த இஸ்ரேல் மேல் தாக்குதல் நடத்த வேண்டாம் என்பதற்கு 2 காரணங்களும் இருக்கலாம். ஒன்று, நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு விட்டது, அவங்க தேர்தல் நடத்தட்டு அமைதியாக நடந்து முடியட்டும்னு இவங்க நினைக்கலாம். ஏன்னா எந்த ஒரு சிறிய பிரச்சனையும் நெதன்யாகுவுக்கு ஆதரவாக திரும்பி விடக்கூடாது, அவன் திருப்பி வந்துடக்கூடாதுங்கிறதுல ஈரான் உறுதியா இருக்கிறாங்க. நம்ம தரப்புல இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் அவனுக்கு ஆதரவான இதை நம்ம செய்யக்கூடாதுன்னு இருக்காங்க. ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலைக்காகவும் ஈரான் பொறுமை காக்கலாம். அதே சமயம் இன்னொன்று, ஏன் இந்த சமயத்தில் நம்ம மிசைல்ஸை வேஸ்ட் பண்ண, அது ஒரு லாங் ரேஞ்ச் மிசைல் அடிக்கணும். ஒரு 2000 கிலோமீட்டருக்கு தான் 2500 கிலோமீட்டர் தூரத்தில் போய் அடிக்கும் அந்த மிசைல். ஆகவே இந்த லாங் ரேஞ்ச் மிசைலை எதுக்கு நாம் அடிக்க, இருக்கட்டும், ஜோர்டானுக்கு இது பண்ணலாம், மற்ற இதுகளுக்கு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வைத்திருக்கலாம், அம்னிஸை அவங்க பாதுகாக்கலாம். ஆகவே 2 விதமாக நாம் சிந்திக்க வேண்டும். இப்பொழுது அமெரிக்காவினுடைய கிரவுண்ட் அஃபென்ஸை எதிர்பார்த்து தான் ஈரான் காத்திருக்கிறது, வரட்டும் அப்படின்னு சொல்லி. அடுத்தடுத்த டெவலப்மெண்ட் என்ன என்று அடுத்த காணொலியில் பார்ப்போம். மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க, கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.